நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் ஸ்டேட் பேங்க்கில் அக்கௌண்ட் வைத்திருக்கக்கூடிய வாடிக்கையாளராக இருந்தீங்க அப்படின்னா, ஸ்டேட் பேங்க் தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வமாக ஒரு 3 மகிழ்ச்சியான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கு. ஸோ இந்த அறிவிப்புகள் நிச்சயமாக உங்களுடைய பேங்கிங் நடைமுறையை எளிமையாகவும் அதே சமயம் ரொம்ப பாதுகாப்பாகவும் உணர வைக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சனா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இதுபோல் தினசரி வெளியாகக்கூடிய பல்வேறு முக்கியமான அப்டேட்டுகளை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய 12 பொதுத்துறை வங்கிகளில் முன்னணி வங்கியாக இருக்கக்கூடிய ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் கிட்டத்தட்ட நாடு முழுவதும் 50 கோடிக்கும் அதிகமானவர்கள் வந்துட்டு பேங்க் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. ஸோ இந்த அளவிற்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் தொடர்ந்து மக்கள் வங்கி கணக்கில் ஓப்பன் பண்ணுறதுக்கும் மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ஆர்வம் காட்டுறதுக்கான முக்கியமான காரணம் அதனுடைய டிஜிட்டலைஸ்டு, அதாவது மாறி வரக்கூடிய டிஜிட்டல் தொழில்நுட்பத்திற்கு ஏற்ப அவங்க கொடுக்கக்கூடிய டிஜிட்டலைஸ்டு சேவைகள் தான் சொல்லணும். நீங்கள் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் நேரடியாக பிரான்ச்சுக்கு போய் நீங்கள் கிடைக்கக்கூடிய சலுகையை விட, இன்னும் சொல்லப்போனால் அங்கே கிடைக்கக்கூடிய ரெஸ்பான்ஸை விட நீங்கள் ஆன்லைன்லேயோ அல்லது டிஜிட்டல் மீடியம் மூலமாக நீங்கள் செஞ்சீங்கன்னா ரொம்ப எளிமையாக உங்களுக்கு வேலையும் முடிஞ்சிடும். அதே சமயம் நீங்கள் அதிகப்படியான நேரம் காத்திருக்கவும் தேவையில்லை அப்படின்றதான் ஒரு மறுக்க முடியாத உண்மை. ஏன்னா அந்தளவுக்கு யோனோ ஆப் ஆகட்டும், அப்புறம் ஆன்லைன் மூலமான சேவைகள் ஆகட்டும், ஈவன் வாட்ஸ்அப் மூலமான சேவைகள் மூலமாக நிறைய பயனர்களுக்கு வந்துட்டு பல்வேறு சேவைகள் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கொடுத்துட்டு வராங்க. ஸோ அந்த வகையில் தற்பொழுது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா சார்பில் ஒரு 3 முக்கியமான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதாவது எஸ்பிஐனுடைய யோனோ ஆப் மூலமாக சமீப காலமாக ஏற்படக்கூடிய ஒரு சில டெக்னிக்கல் இஷ்யூஸால் நிறைய மக்கள் பாதிக்கப்படுறாங்க. அப்படின்றதால தற்பொழுது மினி ஸ்டேட்மெண்ட் பெறுறதுக்கு ஒரு 3 வகையான வழிமுறைகள் விட்டுருக்காங்க. முதலாவதாக மிஸ்டு கால் மூலமாக அதாவது மினி ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் ரொம்ப எளிமையாக பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மிஸ்டு கால் மூலமாக நீங்கள் மினி ஸ்டேட்மெண்ட் பெற விரும்புனீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பர், அதாவது 9223866666 அப்படின்ற இந்த ஸ்டேட் பேங்க்குடைய அஃபீஷியல் நம்பருக்கு நீங்கள் மிஸ்டு கால் பெறது மூலமாக உங்களுடைய மொபைல் நம்பருக்கு இமீடியட்டாக எஸ்எம்எஸ் மூலமாக வந்துட்டு உங்களோட மினி ஸ்டேட்மெண்ட் உடனடியாக அனுப்பப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஸ் மூலமாக நீங்கள் பதிவு பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னா உங்களுடைய பதிவு செய்யப்பட்ட மொபைல் நம்பர்லேருந்து MIS அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் டைப் பண்ணி 9223866666 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நம்பருக்கு நீங்கள் எஸ்எம்எஸ் அனுப்புறது மூலமாக உங்களுடைய மினி ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு உங்களுடைய மொபைலுக்கு மீண்டும் எஸ்எம்எஸ் மூலமாகவே கிடைச்சிடும். அண்ட் அடுத்ததாக ஈஸியான மெத்தட் அப்படின்னா இப்போ எல்லாருமே பெரும்பாலும் வாட்ஸ்அப் பயன்படுத்தி வருவாங்க இல்லையா? ஸோ வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் மினி ஸ்டேட்மெண்ட் பெற விரும்புனீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்டேட் பேங்க் அக்கௌண்ட்டில் இப்போ ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பர்லேருந்து வாட்ஸ்அப்பில் இந்த கீழே சொல்லக்கூடிய நம்பருக்கு, அதாவது 902223902221 இந்த நம்பருக்கு நீங்கள் ஒரு ஹாய்னு மெசேஜ் அனுப்புறது மூலமாக அதில் வரக்கூடிய ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணி நீங்கள் வந்துட்டு மினி ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு நீங்கள் வாட்ஸ்அப்லேயே பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வீட்டிலேருந்தே எஸ்பிஐனுடைய சேவைகளை பெறுவதற்கு இந்த மேற்கொண்ட வழிமுறைகளை நீங்கள் பின்பற்றிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது தவிர்த்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது கஸ்டமர் கேருக்கான அஃபீஷியல் நம்பர்ஸ், அதாவது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய கஸ்டமர் கேர் நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா பல்வேறு வகையான குழப்பங்கள், அதாவது நிறைய நம்பர்ஸ் நீங்கள் டிஸ்பிளே ஆகும். அதில் எது ஒரிஜினல் நம்பரையும் தெரியாமல் நம்ம சம்டைம்ஸ் ஏதோ நம்பருக்கு ஃபோன் பண்ணிட்டோம்னா அதன் மூலமாக உங்களுடைய மணி லாஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் தயவுசெய்து இப்போ ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இதுதான் வந்துட்டு எஸ்பிஐனுடைய அஃபீஷியல் அந்த கஸ்டமர் கேர் நம்பர்ஸ். இல்லை டோல் ஃப்ரீ நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எனி கம்ப்ளைண்ட்டுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக கம்ப்ளைண்ட் பண்ணால் 18001234 இந்த நம்பரை ரொம்ப எளிமையாக நீங்கள் கால் பண்ணி எந்த விதமான சேவைனாலும் நீங்கள் கேட்டுக்கிற முடியும். அண்ட் அடுத்து ஒரு சில நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. 18002100 அண்ட் 1800112211. அதே போல் வந்துட்டு 180042538800 இந்த மாதிரி எண்களையும் நீங்கள் எல்லாமே டோல் ஃப்ரீ நம்பர்ஸ் தான் இதில் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்டுக்க முடியும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் ஏதாவது இந்த ஆன்லைன் மோடில் ஏதாவது பணத்தை யார்ட்டையாவது இழந்துட்டீங்க அப்படின்னா வந்துட்டு 1800111109 என்ற நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணியும் தெரிவிச்சுக்கலாம். அதாவது அன்ஆத்தரைஸ்ட் எலக்ட்ரானிக் டிரான்சாக்ஷனுக்கு நீங்கள் ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணணும்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா எஸ்பிஐனுடைய அஃபீஷியல் கஸ்டமர் கேர் இமெயில் பார்த்தீங்கன்னா customercare@sbi.co.in அல்லது contactcenter@sbi.co.in சொல்லக்கூடிய இந்த நம்பர்கள் மூலமாக தான் நீங்கள் இந்த இமெயில்கள் மூலமாக தான் நீங்கள் மெயில் அனுப்பணும். மற்ற எது நம்பர்களையோ அல்லது இமெயில்களையோ நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டாம் அப்படின்றதையும் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த அறிவிப்பெல்லாம் எஸ்பிஐ தரப்பில் வெளியிடப்பட்டிருக்கு. இது பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் எழுதுங்க. வீடியோ பிடிச்சனா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இதுபோல் தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அறிவிப்புகளை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.